எனும் வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க செம்மையான நெறிகளை வகுத்து ஆட்சி புரிந்த ஒரு அரசன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லதரசு எனும் சான்றாக வாழ்ந்து காட்டிய மாமன்னன் கருப்பு காந்தி, படிக்காத மேதை ஏழை பங்காளர் என்றெல்லாம் புகழப்படுகின்ற காமராஜரை பற்றி தான் நான் இங்கே பேச வந்துள்ளேன். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பி. ஜஸ்வந்த் அஜய். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் அரசு உயர்நிலை பள்ளி ஐயம்பாளையம். பிறந்தவர்கள் விருது பெற்றால் பெருமை, அந்த விருதே ஒருவரை பெற்றெடுத்தால் பெருமையோ பெருமை. விருதுநகர் பெற்றெடுத்த பெருமைக்குரிய பெருமைக்கே பெருமை சேர்க்கும் கர்ம வீரர். அத்தகைய கர்ம வீரர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் தவ புதல்வனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் காமாட்சியாகும். இவரது தாயார் செல்லமாக ராஜா ராஜா என்று அழைப்பார். அது காலப்போக்கில் காமராஜர் என்று மாறியது. அவர் ஏடெடுத்தும் படித்ததில்லை. ஆனால் நாட்டில் உள்ள ஏரி குளங்கள் நன்கு அறிவார். 6ஆம் வகுப்போடும் தான் அவர் நின்றிட்டார். 6ஆம் நதிகளில் அணை போட்டு சென்றிட்டார். அவர் அணை போட்ட ஆறு ஆறாகும். கேளை, மணிமுத்தாறு, மதுரையில் வைகை, அணிதரும் கீழ்பவானி, அழகூட்டும் சாத்தூர். முற்கால தமிழகத்தின் மூவேந்தர் ஆட்சியை தான் பிற்கால தமிழகத்தின் ஆட்சி என்றே புகழ்ந்துரைத்தார். அக்கால ஆட்சியை போல் ஆண்டவர் தான் நம் ராசர், இன்று நாம் போற்றும் காமராசர். விவசாயம், தொழில்துறை, விரைந்து கல்வியில் எவராலும் செய்ய முடியாததை இந்தியாவில் செய்தார். கிராமங்கள் தோறும் கல்வி கூடங்கள், ஆராய்ந்தே மதிய உணவு திட்டம், குப்பனும் சுப்பனும் கல்வி கற்றிட எப்படி முடிந்தது? இவரால் தானே. அரசியல் பீஸ்மரன அனைவராலும் போற்றப்பட்டார். திருமணம் செய்திட இவர் மனம் விரும்பவில்லை. கேப்ளான் என சொல்லும் காமராஜர் திட்டம் மூத்த தலைவர்கள் முறையாக இளையோருக்கு வழிவிட வேண்டும், வழிகாட்டும் திட்டம், வாய்ப்பளிக்கும் திட்டம். இத்திட்டம் செயல்பட இவர் என்ன செய்தார்? முதலில் முதலமைச்சர் பதவியை துண்டித்தார். இவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மாதம் 150 ரூபாய் சிவகாமி அம்மையாருக்கு முடக்காமல் அனுப்பி வைத்தார். கூட 25 கோடி என்று கேட்டதற்கு தன் செலவையும் சொல்லி தன் சம்பளமும் சொல்லி இதற்குள் அடக்கிக்கொள் என்றார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்போது நாம் காண்போமா? நீண்ட கைகள் உண்டு, ஆனால் நீட்டியதில்லை எவரிடத்தும். மக்கள் கணக்கை வங்கியிலே ரொக்கமாய் உறைவார் உண்டு. இவர் கணக்கு புத்தகத்தை கண்ணுற்ற போதே கணக்காயிருந்ததுவாம் 106 ரூபாய். விமர்சிக்கும் எவரையும் இருப்போரை நோக்குவார். அவருக்கு அவ்வளவே அறிவென்று இருந்திடுவார். காந்தியின் பாதையில் காலடி பதித்திட்டார். காலகாந்தி என பெயர் எடுத்திட்டார். எளிமை, அடக்கம், எளிதில் முடிவெடுக்கும் திறமை, வந்த பதவியும் ஒதுக்கிட்ட பண்பட்ட உள்ளம். காமராஜரை எண்ணி தொழுவோம், ஏற்றம் பெறுவோம். சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும். வெற்றி கிடைத்தால் என் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். முயற்சி பயிற்சி என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். பேச்சில் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.